அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட உதவி கேட்டிங்கன்னா அவன் தப்பான ஆங்கிளில் உங்களை கொண்டு போயிடுவான், தப்பான வழி காட்டுவான். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் எல்லாமே தெரிஞ்சவர், எல்லாத்தையும் குறித்து படிப்பை பற்றி தெரிஞ்சவர், உலகத்தில் விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சவர், எல்லா காரியத்தையும் சமைக்கிறது கூட அவருக்கு தெரியும். நீங்கள் சமைக்கும் பொழுது கூட என்ன செய்யலாம், அவர்கிட்ட உதவி கேட்கலாம், இதை எப்படி சமைக்கிறது. நீங்கள் படிக்கும்போது உதவி கேட்கலாம், ஏன்னா அவருக்கு படிப்பை பற்றி தெரியும். ஆமென். நீங்கள் ஒரு இன்ஜினியராக உங்களுக்கு அதில் உதவி கேட்கலாம். நீங்கள் ஒரு டாக்டராக ஆண்டோட உதவி கேட்கலாம். நீங்கள் ஒரு பேஷியல் செய்கிற ஒரு ஆளாக ஆண்டோட உதவி கேட்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு உதவியாளராக கொடுத்துருக்காரு. சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி. இன்றைக்கி இருக்கிற நிறைய பிரச்சனை, இதை கொஞ்சம் தொடர்ந்து படிப்பிக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற நிறைய பிரச்சனை என்னென்னா, உதவியாளர் இல்லாத பிரச்சனை அல்ல, உதவியாளர் இருந்தும் உதவி பெறாத பிரச்சனை தான் இருக்குது. என்ன சொல்கிறேன் விளங்கிட்டா? உதவியாளர் உள்ளுக்கு இருக்காரு, அவர்கிட்ட உதவி எடுக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன் அது ஒரு பெருமை. நம்ம ஏன் அவர்கிட்ட உதவி செய்யணும்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு வீட்டில் சாதாரணமாக ஒரு பெரிய வேலை இருக்கும். இந்த அம்மாமாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்க முடியாததை தூக்கிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே யாராவது உட்காந்து இருப்பாங்க, அவர்கிட்ட உதவி கேட்க மாட்டாங்க. தூக்கிட்டு இடுப்பு பிடிச்சிட்டு ஐயோ வலிக்குது, ஐயோ நான் தனியாக தூக்கி பாரு இடுப்பெல்லாம் வலிச்சிட்டுன்னுவாங்க. அது என்னன்னு சொன்னால், அவங்க உதவி வர வேண்டியவங்ககிட்ட உதவி எடுக்கிறது இல்லை. உதவி நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் கஷ்டப்பட வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கடவுள்கிட்ட உதவியை பெறுவது இல்லை. அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், நீங்கள் உதவி பெறலைன்னு சொன்னால் அவர் பாட்டில் இருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படியாப்பட்டவர்னா, எல்லாம் சொல்லுங்க, அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆனவர். ஆமென். எதில் எப்படியாப்பட்டவர் அவர்? ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பார். வாசல் அண்டையிலேருந்து தட்டுறேன்றாரு, கதவை உடைச்சிட்டு வரவேன்னு சொல்லாரா? நான் வாசல் அண்டையில் இருக்கிறேன், டமார்னு ஒரு உதவி விட்டுட்டு நான் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளுக்கு வந்துடுவேன்னு சொன்னாரா? அப்படி செய்ய மாட்டார். அவர் என்னன்னா, நீங்கள் தட்டுறாரு, யார் என் சத்தத்தை கேட்பான்? ஆமென். என் சத்தத்தை கேட்டு எனக்கு யார் ரியாக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களோட வாசம் பண்ண விரும்புகிறாரு. அவர் கதவை உடைச்சிட்டு வர்றவர் அல்ல, கதவை தட்டுறவர். நீங்கள் திறந்தாதான் உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் திறக்கலைன்னா, நீங்கள் அவர்கிட்ட கேட்கலைன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் சொல்கிறது விளங்கிட்டா? நீங்கள் கேட்டால் அவர் உதவி செய்வார். ஆமென். என்னத்தை குறித்து எந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுமோ, எந்த தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படணுமோ, எந்த காரியத்தை நீங்கள் வாய்க்கப்படணுமோ, எல்லா விஷயத்துக்கும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். கடவுளே, ஆவியானவரே எனக்கு ஒரு துணையை தாங்க, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க. இயேசு யார்? பரிசுத்த ஆவியானவர். பிதா யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியார்னா பிதாவானா இயேசு. அப்போ மூவரும் ஒருவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரா? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறாரா? ஏன் இருக்கிறார்னா, உதவியாளராக இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்காரு? உதவியாளரா. அப்போ நம்ம என்னன்னா, அவரோட ஐக்கியம் கொள்ளணும், பேசணும், உதவி செய்யணும், கதைக்கணும், நாம் பேசணும், அதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அவர்கிட்ட உதவி எடுக்கலாம். பாருங்கள், அந்த ஒரு போய் ஞங்கிச்சோன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் உலகத்தில். அவர் திருமணம் முடித்தோன்னே அவருடைய மனைவியை திருமணம் முடித்து மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாராம். அதுக்கு முன்னே அவங்க அத்தை பொண்ணை தான் அவர் கட்டியிருக்காரு. அப்போ திருமணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மனைவியை கண்டுக்கவே இல்லையா, அவர் கவனிக்கிறது இல்லை. ஒரு ஊழியன்னு போயிடுவாராம். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா கூட்டம் முடிஞ்சுன்னா எல்லாம் பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றுறதுக்கு போயிடுவாராம் ஊழியத்தில். அப்போ வைஃபை கவனிக்கிறதே இல்லையா, கல்யாணம் கட்டிட்டு பார்க்குறதே இல்லையா. வருவாராம், உடுப்பெல்லாத்தையும் கொடுப்பாராம், துவைச்சி தர சொல்லி அடுத்த வாரம் பேக் பண்ணிக்கிட்டு போயிடுவாராம். அவரோட மாமியார் கால் பண்ணாங்களா, உடனே நான் கொஞ்சம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ இவர் பார்த்தாரா, இந்த முறைனா பெரிய ஒரு பிரச்சனையை தான் நான் சந்திக்க போகிறேன். அப்போ மாமியார் சொன்னாங்களா, கிட்ட இங்கே வா, நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு. அப்போ இவர் போன நேரம் அவங்க சொன்னாங்களா, இங்கே வா, நான் உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தது ஒரு மனுஷியை, இல்லாட்டி ஒரு பெண்ணை, ஒரு வாஷிங் மெஷினை உனக்கு நான் கட்டி கொடுக்கல. நான் கட்டி கொடுத்தது என்னது? ஒரு பெண்மணியை நான் உனக்கு கட்டி கொடுத்தேன். நீ என்ன நினைக்கிற? அவளை வாஷிங் மெஷின்னு நினைக்கிறியா, இல்லாட்டி ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறியா? இப்போ தான் புத்தி தெரிய ஆரம்பித்தேன். என்னடா சொல்கிறாங்க? ஏன்னா உன் உடுப்பு எல்லாத்தையும் கழுவ கொடுக்குற, அவளுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது, அவளுக்கு ஒரு தேவை இருக்குது, அவள் கொஞ்சம் கடைக்கு போக விரும்புகிறா, அவள் கொஞ்சம் ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட விரும்புகிறா, அவளோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்னு விரும்புகிறா. நீ அதெல்லாம் விட்டுட்டு
நீ அவளுக்கு உடுப்பு துவைக்கிறதையும் சமைச்சு கொடுக்கறதையும் மட்டும்தான் நீ அவகிட்ட வாங்குற. நீ சரியா இந்த வேலை செய்கிறது சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னிச்சா, நான் உனக்கு ஒரு ஒரு கட்டளையிடுறேன், கண்டிப்பாக ஒரு கிழமையில் ஒரு நாள் என் மகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாள் நீ ஒதுக்கி அவளுக்கு கொடுக்கணும். அந்த நாள் நீ வேற எந்த வேலையும் போட்டுக்க கூடாது. அப்போ இவர் நினைச்சாரா, இது ஒரு பிசாசு, இந்த பிசாசு தான் இந்த ஐடியாவை கொடுக்குது. அப்போ உள்ளத்துக்கு ஜெபிச்சாராம், உள்ளத்துக்குள்ள அசுத்தாவியே இயேசுவின் நாமத்தினால வெளியிறங்கி போ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னாரா, தம்பி அது பிசாசு இல்லை, நான் தான் சொல்கிறேன் அதை செய்ய சொல்லி. கடைசியில் இவர் என்ன பண்ணாரா, ஒரு கிழமையில் ஒரு நாள் ஒதுக்கி இந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாராம். அவங்களோட கடைக்கு போகிறது, சாமான் வாங்குறது, உடுப்பு வாங்குறது, சாப்பாடு கூட்டிகிட்டு போகிறது, நாள் பூரா போயிட்டான். அந்தியாவை கேட்டானா, உனக்கு இப்போ என்ன சொல்கிற விருப்பமாக இருக்குதா அப்படி. இவருக்கு கொஞ்சம் கசப்பு மாறு. ஆனால் என்ன விஷயம்னா, காலம் போக்கில் புரிஞ்சுக்கிட்டாரா, அந்த காரியம் நல்லா வந்துச்சுன்னா மற்ற காரியெல்லாம் நல்லா வரும். இன்றைக்கும் ஆவியானவரோட நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரோட நல்ல தொடர்பு உங்களுக்கு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் காலையில் எழும்புன, ஆவியானவரே எனக்கு நல்லா வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், வாழ்க்கையில் பல திசைகள் இருக்குது, நான் எந்த பக்கம் போகணும், சரியான பக்கத்தில் போவா, இந்த வழியில் போனால் தப்பாயிருமா, சரியாக ரூட்டை காட்டுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆவியானவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். ஆமென். அப்போ அந்த வழியை காட்டும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வழியில் நீங்கள் போனால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் தப்பான ஆங்கிளில் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிழை வந்துடும். நான் சொல்கிறேன் என்னன்னா, எப்பொழுதுமே ஆண்டோடைய ஜனங்க பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை கேட்டு அவர்கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையில் போகணும். நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு காலத்தில் ஒரு ஆச்சம்மா காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆச்சம்மா தான். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆற்றுல பாயிரன்னு போயிட்டாங்க வீட்டை விட்டு. இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்களாம் ராத்திரி தேடுறாங்க, ஐயோ இந்த ஆச்சம்மாவை காணையிலேயே ஆற்றுக்கு போயிட்டேன். அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா, வர்றீங்களா, இவங்களை போய் பார்ப்போம் அப்படின்னு. இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. கொழும்பு பக்கம்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல. இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது, எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் விளங்குது, நமக்குள்ளே இருக்கிறவருக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் அந்த ஆச்சம்மா எங்கே இருக்காங்கன்னு. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நமக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ளே இருக்கவருக்கு அது தெரியும். அப்போ நான் சொன்னேன், ஆவியானவரே நமக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு, ஆனால் நீங்கள் எனக்குள்ளே தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் காட்டுங்க எந்த இடத்துல அந்த ஆச்சம்மா இருக்கிறாங்கன்னு நீங்கள் காட்டுங்க. அப்போ நமக்கு ஒரு நீர்கொழும்புக்கு போகணும்னு சொல்லி ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போ நேராக நாங்கள் என்ன பண்ணோம், நீர்கொழும்புக்கு போனோம். நீர்கொழும்பில் போயிட்டு தேடி பார்த்தோம், ஒரு இடத்துலையும் அவங்க இல்லை. அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஒரு இடத்துலையும் இல்லை. கடைசியாக நாங்கள் திரும்ப போகிறோம், கொழும்புக்கு திரும்பி வரப்போகிறோம். திரும்பி வரப்போகும்போது என் உள்ளத்தில் ஆவியானவர் ஜெபிச்சேன் தானே, ஆண்டவரே நீங்கள் தான் காட்டணும், உங்களுக்கு தான் அந்த இடம் தெரியும்னு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். உள்ளத்தில் ஒரு சின்ன சிந்தனை வருது, இந்த ரோட்டில் போடுன்னு. நம்ம அந்த 3வீல நான் சொன்னேன், இந்த ரோட்டில் போடுங்க அப்படின்னு. போட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆச்சம்மா ஒரு கார்ட்போர்ட் துண்டு எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த ரோட்டில் பாய்கிறாங்க. இப்படியே போயிட்டு பிடிச்சிக்கிட்டோம். என்ன விளங்குதுன்னா, இதில் நல்லா சொல்கிற கேளுங்க, ஆவியானவருக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரியும். ஆமென். ஏன்னா அவர் உங்களுடைய ஹெல்ப்பர், உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கடினமான நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார். சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் ஏன் இருக்கிறாரு? உங்கள் கடினமான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்காரு. அப்போ நீங்கள் அந்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் உதவி கேட்கலன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எப்பொழுதுமே அவர் இருப்பதே உங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே நாளைக்கு நான் எப்படி போகிறது, வாழ்க்கையில் எப்படி போகிறது. நான் சொல்கிறேன் கேளுங்க, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுய புத்தியில் போயிட்டு, சுய அறிவில் போயிட்டு வாழ்க்கையில் நிறைய துக்கத்தை பெற்றிருக்காங்க, நிறைய இழப்புகளை பெற்றிருக்காங்க, நிறைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்காங்க. ஏன்?
கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை, இதை செய்யவா. ஊழியமாக இருந்தாலும் அப்படிதான், நீங்கள் நினைச்சபடி ஊழியம் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற விதமாக நீங்கள் ஊழியம் பண்ணணும். ஆவியானவர் உங்களை கொண்டு போகிற விதத்தில் நீங்கள் ஊழியம் பண்ணணும். எதையுமே ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேட்காம நடக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு ஆள் கிடையாது, நீங்கள் புதிய ஏற்பாடு ஆள். புதிய ஏற்பாடில் எப்படின்னு கேட்டால், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால அவர் நித்தியமாக என்றென்றைக்கும் உங்களுக்குள்ள அவர் இருக்கார். அவர் ஒரு பொழுதும் உங்கள்கிட்ட வந்துட்டு போகிறது கிடையாது. அவர் நித்தியமாக உங்களுக்குள்ளே இருக்கார். இன்றைக்கி நிறைய பேர் ஒன்று ஆவியானவர்கிட்ட உதவி பெறுறது கிடையாது. இன்னொரு சிலர் வாழ்க்கையில் நல்லா வர்றதில்லை. என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள் பெற்ற மீட்பின் நாளுக்கு நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எப்பொழுதுமே உங்களோட வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்க, அவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை போட்டாலும், எவ்வளோ உங்களுக்கு கரைச்ச கொடுத்தாலும் அம்மா வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் அப்பா எப்படி இருப்பாங்கன்னா துக்கத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவார். அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, அவருடைய வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக வரணும்னு சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மீட்பின் நாளில் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. இல்லைங்கதா? கண்களின் நிச்சை, விபச்சாரம், வேசித்தனம், பாவம் இவைகளை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள துக்கமாக இருப்பார். அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள துக்கப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் துக்கமாக அமைஞ்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பரவாயில்ல, நீங்கள் பாவம் செஞ்சதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு பெரியதா? பாவம் செய்யும் போது, ஆண்டவரை விட்டு தூரமாக போகும் பொழுது ஒரு துக்கம். அந்த துக்கம் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுறார். உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவர் சந்தோஷப்படலை. நான் சொல்கிறது விளங்குதா? நீங்கள் கடவுளை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நமஸ்கரிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார், அவர் மகிழ்கிறார். பாருங்கள், முகமெல்லாம் மகிழ்ந்துடும். பாவம் செய்யும் போது ஏன் ஒரு மனுஷனை மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது? அவன்கிட்ட இருக்கிறதான அந்த என்ன சொல்கிறது, அந்த நல்ல வாசனை முகம், இல்லாவட்டி பிரகாசமான முகம் வாடிடுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கிறிஸ்தவன் பாவம் பண்ணணும்னு சொன்னால் அவனோட முகம் எல்லாமே மாறிடும், டோட்டலாக டக்குன்னு மாறிடும். ஒரு பாவம் செஞ்சுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே அவன் மூஞ்செல்லாம் மாறிடும், அந்த மகிமை போயிடும், அவங்ககிட்ட இருக்க சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். விளங்குதா? ஏன் அது அப்படி நடக்குது? ஏன்னா உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. அவருடைய துக்கம் நம்மளோட முகத்தில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நம்மளை பாருங்க, பாதி பேரை நான் பார்த்துருக்கேன், நல்லா பிரகாசமாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க வீழ்ச்சி அடைகிறான்னு சொல்கிறது நம்ம கண்டுக்கலாம். எப்படின்னா, அவங்க முகத்தில் இருந்த பிரகாசம் போயிடும். ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, ஆனால் அழகாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரகாசம் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பிரகாசம் அப்படியே என்ன செய்யும், மங்கி போயிடும். ஏன்னு கேட்டால், உள்ளத்தில் இருக்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் இதுதான், சபைக்கு வரமாட்டாங்க, சத்தியத்தை படிக்க மாட்டாங்க. விளங்குதா? கொஞ்சம் காலம் போகக்குள்ள அவங்க முகம்லாம் என்ன சொல்கிறது, என்ன பேசல் போட்டாலும் அதை வெளிக்க முடியாது. அது சொல்லுவாங்க, என்ன ரிசோ போட்டாலும் கழுவி ஊற்ற போகாத மாதிரி அந்த முகத்தில் இருக்கிறதான மகிமை மேன்மை போயிடும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பிரசன்னப்படுத்தும் போது, ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் வரும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்க சந்தோஷமான ஆவியானவர் மகிழும் பொழுது நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சொல்லுங்கள் ஆமேன் சொல்லி. ஆமேன், ஆமேன். பாருங்கள், நான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு அவரை மதித்து அவருக்கு துக்கம் கொடுக்காம நடக்கிறீங்களோ, நீங்களும் கண்டிப்பாக துக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவரை மதிக்கலையோ, உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி போயிடும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவரை துக்கப்படுத்துறீங்களோ, உங்கள் வாழ்க்கையும் துக்கமாயிரும். ஏன்னா அவருக்கு உணர்வு இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்றால் ஒரு மனிதனை போல உணர்வு உடையவர். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை யாராவது கில்லுனா உங்களுக்கு வலிக்குது தானே? யாராவது உங்களை என்ன சொல்கிறது, அந்த மட்டம் தட்டி தரங்குறைத்து பேசுனா அவங்களுக்கு துக்கம் வருது தானே? ஒரு சில நேரங்களில் கணவன்மார் மனைவியை தரங்குறைத்து மட்டம் தட்டி பேசுகிறது. அதே மாதிரி மனைவிகளும் கணவனை தரங்குறைஞ்சி மட்டம் தட்டி பேசுறது. அதுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளத்துக்குள்ளே தாங்க முடியாத ஒரு துக்கம் வரும். நான் சொல்கிறேன், அந்த துக்கம் உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஆவியானவருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் நடத்துகிற நடத்தை, உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவருக்கு துக்கம் வரும். அந்த துக்கம் வந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் வராது. ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீட்பின் நாளில் பெற்ற
பரிசுத்தாவியானவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நடக்கணும். அவருடைய சத்தத்துக்கு 100,000 முறை கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்போ முதலாவது ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. அவர் நம்மை வழிநடத்துகிறவர், அவர் நம்முடைய உதவியாளர், நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர், எல்லாம் அவராக தான் இருக்கிறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும், பரிசுத்தாவியானுடைய ஹெல்ப், உதவி எப்படி வருதுன்னா, ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி பேசணும்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்ம பேசுகிற விதத்தை குறித்து. இன்றைக்கி கூட நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, பேச படிக்கிறது இல்லை. ஆவியானவர் நம்ம வாயை எடுத்து சரியான விதத்தில் பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இந்த வாயை நம்ம பேச்சில் போயிடக்கூடாது. நம்ம மற்றவங்கள இடிக்கிற வசனங்களை பேசுவோம் நாங்கள் பேசினா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நாவை நம்ம வாயை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் அதை சரியாக பயன்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வாய் ஒரு மகிமையான ஒரு இடம். உங்கள் சரீர உறுப்புகள்லே மிக முக்கியமான உறுப்பு தான் உங்களுடைய நாவு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? பெந்தகோஸ்த நாளில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்னத்தை பிடிச்சார்? எத்தனை பேர் இருக்கீங்களான்னு சொல்றது விளங்குதா? பெந்தகோஸ்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் தானே. வந்த உடனே அவர் பிடித்த இடம் எங்க? கையை பிடிச்சாரா? என்னத்தை பிடிச்சாரு? எதை பிடிச்சாரு? நாவை பிடிச்சாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதில் தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. அழிக்கவும் முடியும், என்ன செய்ய முடியும், ஆக்கையும் முடியும். ஒரு ஒரு என்ன சொல்ற வனாந்திரத்தை இறைச்சி போடையும் முடியும், அதே மாதிரி பெரிய நெருப்பை அணைத்து போடையும் முடியும். எதனால முடியும்? நாவால. அதனால தான் ஆவியானவர் வந்த உடனே அவருக்கு தெரியும் மனுஷன் பிடிக்க வேண்டிய இடம் எதுன்னு. அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த இடத்துல தங்கிட்டாராம். அதான் சொல்றது, அக்கினிமயமான நாவுகள் என்னாச்சான்? அவர்கள் இருந்த இடத்துல தங்குச்சான். எங்க தங்குச்சான்? இந்த வாயை எடுத்துட்டு அவர் வாயை நமக்கு கொடுத்தாராம். சொல்றீங்களா? நான் சொல்றது எனக்குதா? இந்த வாயை அகட்டிட்டு யார்ட வாயை கொடுத்தாராம்? பரிசுத்தாவின் நாவை கொடுத்தாராம். ஏன் தெரியுமா? ஜீவனும் மரணமும் எங்க இருக்குதான்? ஆமென். எத்தனை பேர் இது நம்புறீங்க? உங்களுக்கு பேச சொல்லிக் கொடுக்குறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஒரு பிரச்சனையிலிருந்து மீற வரணும்னு சொல்லிக் கொடுக்குறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அங்கதான் ஜீவன் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சரியா பேசுறது இல்லை, வாயை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. நான் சொல்றேன், கடவுள் உங்களுடைய நாவை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே இந்த வாயை எடுத்து பயன்படுத்துங்க. நான் அநேக முறை நான் பிரசங்கம் பண்ண வரும் பொழுது நான் ஒன்று சொல்லிட்டு வருவேன். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன், பரிசுத்த ஆவியானவரே என் நாவை நீங்க பிடிச்சுக்கணும். என்னுடைய நாவிலிருந்து ஜனங்கள் கட்டப்பட வேண்டும். என் நாவிலிருந்து மக்கள் சுகப்பட வேண்டும். என் நாவிலிருந்து மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் வசனங்கள், நான் போதிக்கிற வசனங்கள் என் வசனங்களாக இருக்கக்கூடாது, உம்முடைய வசனங்களாக, உம்முடைய நிறைவான வசனங்களாக, ஆறுதலின் வசனமாக, சந்தோஷத்தின் வசனமாக, கட்டுகிற வசனமாக என் வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்க வசனமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே நீங்க என் நாவை பொறுப்படுங்கன்னு சொல்லி வரும்பொழுது நான் நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அதை டேக் அப் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அன்னைக்கு இயேசு பிரசங்கம் பண்ண பொழுது 3 நாள் மனுஷர்கள் சாப்பிடாம கேட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வார்த்தைகள். அந்த நாவில் பெறப்பட்ட ஒவ்வொரு வசனமும் ஜீவனுக்குரிய வசனங்கள். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாயை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்க நாவை வைத்து, உங்க வாயை வச்சு கர்த்தர் நிறைய பேரை வாழ வைப்பாரு. நீங்க ஆசீர்வதிச்சா கண்டிப்பா மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா உங்க வாய் தான் மக்களை ஆசீர்வதிக்கிற கருவி. நீங்க வாயில சொல்ற ஒவ்வொரு வசனங்களும் மக்களை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்ப இன்னைக்கு இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அன்னைக்கு கேட்டாங்க, உன்னை பெத்த இந்த தாயும் அந்த தாயின் வயிறும் உனக்கு பால் கொடுத்த மார்பும் பாக்கியமானது என்று சொன்னாங்க. ஏன்னா அந்த வசனங்களை கேட்கும்போது அவ்வளோ ஆறுதல், அந்த வசனங்களை கேட்கும்போது அவ்வளோ உள்ளத்தில் ஒரு தெம்பு, ஒரு தைரியம், உற்சாகம் வந்தது. எதனால? இயேசு பண்ணின பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும் அவங்க உள்ளங்களை தேற்றினது. இன்னைக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா ஆவியானுடைய ஹெல்ப் உங்கள் வாய்க்கு தேவை.
ஆவியானுடைய உதவி உங்களுடைய நாவுக்கு தேவை. நீங்கள் இந்த ஆவியானுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டா உங்கள் நாவிலிருந்து பெறப்படுகிற வார்த்தைகள் மக்களை வாழ வைக்கிற வார்த்தையாக இருக்கும். சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி பாருங்கள். ஜாய்ஸ் மேரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு வல்லமையான பிரசங்கியார். ஒரு நாள் சபைக்கு போனாங்களாம். அவங்க எல்லாம் இழந்துட்டாங்க. இழந்து தோல்வி அடைந்து ஒரு பொடியை அவங்க லவ் பண்ணி அந்த வாலிப அவனை கை விட்டுட்டான். கடைசியில் ஒரு பியர் கேன் கொடுத்துட்டு போயிருக்கான் குடிக்க சொல்லி. அவங்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்களாம். அவன் வருவான்னு வரவே இல்லையா. திரும்பி பார்த்தாங்களாம், ஒரு சர்ச் இருக்குது. சரி கொஞ்சம் இங்கே சரி போவோம் அப்படின்னு சர்ச்சுக்குள்ளே வந்தாங்களாம். அங்கே காணிக்கை எடுக்கிற நேரம் வந்துட்டான். அவங்க சொன்னாங்களாம், கையில் ஒன்றுமே இல்லை, பியர் கேன் மட்டும் தான் இருக்குதான். ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த பியர் கேனை கொண்டு போயிட்டு உங்கள் சர்ச்சுக்கு கொடுக்குவான்னு கேட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அந்த பியர் கேன் வேணாம், உன் வாயை எனக்கு தா. ஆண்டவர் என்ன சொன்னாங்களா, உங்கள் வாயை எனக்கு நீ தா. இந்த அம்மா சொல்லிச்சான், ஆண்டவரே இந்த வாய்க்கு நானே விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால் என் வாய் நான் பெண்ணாக இருந்ததுக்கு எனக்கு ஆண் வயசு இருக்குது. ஒரு ஆணை மாதிரி தான் நான் பேசுகிறேன். என் சத்தெல்லாம் பார்த்துக்கலாம், பாதி பேர் பேசக்குள்ள பெண்களாக இருப்பாங்க, ஆண் மாதிரி பேசுவாங்க, ஆம்பளை மாதிரி பேசுவாங்க. அந்த வாய்ஸ் ஒரு ஆம்பளை வாய்ஸ். அது சொன்னா நான் அதுக்கு விருப்பமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நத்திங், பரவாயில்ல, எனக்கு அந்த வாயை கொடு, நான் உன்னை பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியுமா, காலம் போக்கில் அவங்க ஒரு பிரசங்கியார். அவங்க பிரசங்கம் பண்ணி என்ன சொல்லுது, பல மில்லியன் கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை அறிந்தார்கள், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தார்கள். இன்றைக்கி அந்த அம்மா சொல்லுது, உலகத்திலே இருக்கிற நல்ல ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன், நல்ல ஹோட்டலில் தான் தங்குறேன், உலகத்தில் இருக்கிற நல்ல விமானத்தில் பயணம் போகிறேன், உலகத்தில் இருக்கிற நல்ல உடையை உடுத்துறேன். இன்றைக்கி நான் உடுத்துகிற உடுப்பு அடுத்த வருஷம் தான் அந்த உடுப்பு உடுத்துவேன். அந்த அளவுக்கு நான் செழிப்பாக இருக்கேன். என்ன காரணம், நான் இந்த வாயை கத்தரை கொடுத்தேன், என் வாயை கத்தர் பயன்படுத்தினாரு, எத்தனையோ பேர்த்துக்கு ஆசீர்வாதமாக அமைச்சிட்டாரு. ஆமென். எத்தனை பேருக்கு வாய் இருக்கு? அது இருக்கு, எதுக்கு இருக்குன்னு தெரியாது, அதான் பிரச்சனை. வாய் 10 பேருக்கு இருக்குது, அது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒன்றுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த வாயை ஒன்றுக்கு தான் பயன்படுத்துவாங்க. என்னன்னு தெரியுமா, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடலை, மிக்சரு, பருப்பு கறி, எனக்குதா சிக்கன் பிரியாணி, அப்படியே சப்பி 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 அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, வாயில் 2 காரியம் இருக்கு. ஒன்று சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று வார்த்தைகளை பேசுவதுக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் கத்தருக்கு பாரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாயை கத்தர் மக்களை வாழ வைக்கிற வாயாக மாற்றுவார். உங்கள் வாயை கடவுள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமான வாயாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கி நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஹெல்ப்பர். ஆமென். சொல்லுங்கள், ஆவியானவரே நீர் என்னுடைய ஹெல்ப்பர். ஆமென். என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் உங்களோட ஹெல்ப் தேவை ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆமென். நான் தொழில் செய்யக்குள்ள உங்களோட ஹெல்ப் தேவை. உங்களுக்கு தேவையில்லையா? ஆண்டவரே என் தொழிலில் உங்களோட ஹெல்ப் தேவை. ஆமென். என் என்ன சொல்கிறது, என்னுடைய ஊழியத்தில் உங்களோட ஹெல்ப் தேவை, என்னுடைய பிஸ்னஸில் உங்களோட ஹெல்ப் தேவை ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்கள் ஹெல்ப் தேவை ஆண்டவரே. நான் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் தேவை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். சரி, இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாம் எழுப்பி நின்று சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க அவர்கிட்ட? ஆவியானவர் உங்களுக்கு இந்த காலையில் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் விரும்புகிறார் நீங்கள் அவர்கிட்ட ஹெல்ப் வாங்கணும்னு. அவர் விரும்புகிறார் நீங்கள் அவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு. அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஓ ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவர் ஆண்டவரே. ஓ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவர் ஆண்டவரே. லார்ட் தாங்கப்பா, ஹெல்ப்பை தாங்க. கத்தாவே எனக்கு ஹெல்ப் தாங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஆண்டவரே. நான் வரணும், முன்னுக்கு வரணும் ஆண்டவரே. வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நான் இந்த தோல்வியின் வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். எத்தனையோ பேர்த்துக்கு ஆண்டவரே, நான் ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு உண்மையாக ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா ஆண்டவரே.